Hi viewers, welcome back to Shara's vlog. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர்ல டவுன் ஹால்ல லொகேட் ஆயிருக்க போத்தீஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம போன ஃபர்ஸ்ட் செக்ஷனே வந்து ஓணம் தாங்க. ஏன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து ஓணம் தானே. ஸோ ஓணத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு சாரியா வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. கலர்ஸ் எப்படி சொல்றது, டிஃப்ரெண்டா இந்த டைம் கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே இந்த ஒயிட் கலரு, கிரீன், ரெட் அந்த மாதிரி தானே பார்ப்போம். இந்த டைம் அந்த மாதிரிலாம் இல்லை. பார்டர் கொஞ்சம் பிங்கா பெருசா வச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ப்ளவுஸ் இல்லாமல் அதுக்கு கான்ட்ராக்டாக ப்ளவுஸ் வர மாதிரியெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க இந்த டைமு. ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் நமக்கு டார்க் கலர் வேணுனாலும் டார்க் கலர் போய்க்கலாம். இது பாருங்க, ரெண்டு ஷேடுமே இருக்கும். ஒன்று உங்களுக்கு வந்து ஒயிட்டும் இருக்கும், இன்னொன்று வந்து ரெட்டும் இருக்கும். அதில் கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்டிருக்கும். பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பிளவுஸ் தான் இது. உண்மையாகவே இந்த சாரீ ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓணத்துக்குன்னு ஸ்பெஷலாக நிறைய சாரீ கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது 1200 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கு, 50% இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ, நான் ஒரு சாரீ லவ்வர்னு சொன்னால் என்னாலே நம்ப முடியலங்க. எது சாரீ எது பல்லுன்னு தெரியல. கடைசியில் ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் வச்சு பார்க்குறேன். ஸோ இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா சாரியுமே ஓணத்துக்குன்னு அவங்க கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணரோடது, இந்த கிருஷ்ணர் உருவம் போட்ட ஒரு சாரி சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து செக்குடு பேட்டர்ன், நம்ம இன்ஸ்டாகிராம் கலெக்ஷன்ஸும் இங்கே வச்சிருக்காங்க. பிளாக் லவ்வர்ஸ், இந்த சாரியை பாருங்க. இதுக்கு மேட்சா வந்து பிளாக் கலர் பிளவுஸு. இது சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் 850 தான். இது போக ஆஃபரும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே இவங்க இப்போ எடுத்து காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கலெக்ஷன்ஸ் தான். இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்குறோம்ல, அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த அக்கா எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாம் வந்து பிளாக் வித் ஆரஞ்சு, பிளாக் வித் லாவெண்டர், பிளாக் வித் ரோஸ், பிளாக் வித் கிரீன், அந்த மாதிரி தான் காட்டிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் இந்த சாரீ பாருங்க, நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் வர சாரீ பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ வச்சு பார்க்கும்போது ஒன்னார் சேல்னு பனாரசி சில்க்ஸ் எல்லாம் 1450 மதிப்புள்ள சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 750 கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கேட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே ஒவ்வொரு சாரியை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். இது பாருங்க, ஒரு லைட் கலர் மினிமல் டிசைனோட போட்டிருந்துச்சு. கொஞ்சம் ஏஜ்டா இருக்கவங்கலாம் கட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லை, யார் வேணாலும் கட்டலாம். அப்படியே ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சாரியே கடல் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு டிசைனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு சாரியை கண்டுபிடிச்சிட்டேங்க. அதுதான் இந்த சாரி. எனக்கு ரொம்ப சும்மா நடந்து தான் போயிட்டு இருந்தேன். பார்த்ததுமே பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று தான் இந்த சாரி. ஏன்னா இந்த கலரும் என்கிட்ட இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னும் ஷாக்கு, 1390 தான். இது போக 50% ஆஃபர் இருக்கு. ஒர்த்து தாங்க அந்த சாரீ. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொன்றுமே. என்னதான் சாரியை பார்த்தாலும் நமக்கு டால் கட்டி இருக்க சாரீ தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்து. ஆனால் ரேட்டை பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். சரி வேண்டாம், அப்படியே திரும்பிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டிசைனர் சாரீஸ் பக்கம் வந்தேன். அங்கேயும் சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த சாரீ எல்லாம் 900 800 தான் சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு. 40 50 70 வரைக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீனுங்க. நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், கிராண்ட் லுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த சாரீ கண்டிப்பாக போகலாம். சூப்பராக இருந்துச்சு. ரேட்டுமே ரீசனபிளாக தான் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு சாரியுமே வந்து போத்தீஸில் இந்த டைம் கலெக்ஷன் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தைன்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்க? நெக்ஸ்ட்டு வேற எங்கேயும் இல்லைங்க, செகண்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கேயும் வெறும் சாரீஸ் தான். அப்புறம் தான் கேட்டால் 3 ஃப்ளோருக்கு ஃபுல்லாக சாரீஸ் தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாரீ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒரு சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணணுமா ஃப்ரெண்டு மேரேஜ்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் செலெக்ஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை கூப்பிட்டு எடுத்துக்காட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு வித்து ஒரு சிமெண்ட் கலர் தான் பார்த்தேன். சரி, ஒவ்வொரு இதே இல்லை நிறைய கலர் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு கலராக பார்த்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போதே எல்லா சாரியும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாமா, என்ன பண்ணுறது, அமௌண்ட் வேற இல்லையே, பேசாமல் நாமளே ஒரு துணி கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாமான்னு தோணிடுச்சு. இங்க பாருங்க, இந்த சாரியோட பார்டர் கலர் அந்த சாரிக்கும், அந்த சாரியோட பார்டர் கலர் இந்த சாரிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சாரியில் நல்லா இருக்கு. எல்லாமே மைல்டாக இருக்குங்க, செட்டில்டாக இருக்கு.
கான்ட்ராக்ட் ப்ளவுஸ் தான் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் saree பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட கேட்டுட்டு இருந்தேன். அந்த அண்ணாவும் பார்த்துட்ருங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். இந்த 2 சாரியுமே வச்சு பார்த்தேன். இந்த ஆரஞ்சு வித் சிமெண்ட் கலர், தென் வந்து ஒரு பிங்க் வித்து ஒயிட் கலர்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 3 சாரியை வந்து செலக்ட் பண்ணி கையில் வச்சுருந்தேங்க. எது ஓகேவாக இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு சாரீ காட்டினார். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ நான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. இது 1350 சம்திங் வந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக 695 தான் சொன்னாங்க. ஸோ இதை ஃபைனல் பண்ணிட்டேன் நான். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வச்சு பார்க்கும்போதும் எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கலரும் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு. சாரீ எல்லாமே சூப்பருங்க. இந்த டைம் போத்தீஸில் எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். இந்த டைம் வந்து அதிரடியாக இருக்குது. ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்குங்க. நாங்கள் மிரரில் வச்சு காட்டுற சாரீ எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு ஐ திங்க் இது ஒரு ராணி பிங்க்குன்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வச்சு மட்டும் பார்த்தேங்க, ஆனால் வாங்கலை. நான் வாங்கினது ஒரே ஒரு சாரீ தான். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜுவல் செக்ஷனுக்கு போயிட்டு நான் சேல் பண்ண உட்காந்துட்டேன். அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த இயரிங்ஸ் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. இங்கே இயரிங்ஸு அப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு. இந்த பிளாக் கலர் டெம்பிள் மாடர்ன் ஜும்காஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60-50 தான் போட்டிருந்தாங்க. ஃபைனலாக இதுலேயும் நான் ஒன்று செலக்ட் பண்ணேன் அந்த சாரீக்கு மேட்சாக. ஸோ வந்த ஒரு இடத்துல 2மே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டேன். இந்த கையில் போட்டிருக்க ப்ரேஸ்லெட்லேருந்து எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இயரிங்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம வெளியே போய் அலையாமல் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்களும் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிட்டோம். இது மட்டும் இல்லாமல் ப்ரைடல் செட்டும் இருந்துச்சு. ஃபுல்லாக ஜுவல் செட்டும் அப்படியே இருந்துச்சு இவங்கக்கிட்ட. அதையும் வாங்கிட்டு அப்புறம் ஒரு ஒட்டியானை வச்சு பார்க்கலாம் அங்கே இருந்துச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் ஒட்டியானம்லாம் வாங்கலைங்க. ஏன்னா சாரியே வந்து 695 தான். ஆனால் ஒட்டியானம் பாருங்கள் 565 ரூபான்னு போட்டிருந்துச்சு. வேண்டான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. இவங்கக்கிட்ட 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரூட்டு வெஜிடபிளாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நானும் வாங்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போத்தீஸை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.